ஹலோ காய்ஸ், இது நம்ம கிராணி 3 ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கஷ்டப்பட்டு விளாட்றோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ விளாட ஆரம்பிக்கலாம். நான் வந்து ப்ராக்டிஸ் மோட் வச்சுருக்கேன். இந்த கிழவனும் வர மாட்டான், கிளவியும் வர மாட்டான், அந்த ஸ்லெண்ட்ரினாவும் வர மாட்டான். அவள் பயம் புட்ட மாட்டான். வந்து அவளையும் நான் வைக்கிறேன். யாருமே இல்லாமல் நான் விளாட போகிறேன். ஸோ அது வச்சா நான் அவுட் ஆயிடுவேன். அதனால் ப்ராக்டிஸ் வச்சு விளாட்றேன். ஏன்னா ஜெயில் திறக்க முடியுது. இன்னொரு சாவி இருக்குல்ல, சாவியை எடுத்து இது அப்படி வைக்கணும். இந்த நாங்கள் இப்படி டச் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் திறப்பீங்க. என்னடா கேம் இது? ஓப்பன் திறந்தாச்சு. நல்ல வேலை, யாருக்குமே கேட்கல. கிளையில ஊருக்கு போயிட்டு இந்த ரூம்குள்ள எதுவும் இல்லையா? இன்னொரு ஜெயிலுக்குள்ள மை காட், ஒரு எலும்பு கூட இருக்குது. என்னதோ இருக்குது. என்னதுன்னு எனக்கும் புரியல. இதான் நம்ம தப்பிக்கு போகிற ட்ரெயினா? குட்டியாக இருக்குல்ல, மெட்ரோ ட்ரெயின் இது நினைக்கிறது. ஏதோ ரோபோவில் ஃபாலோ பண்ணிட்டு வருது. அது சிசிடிவி மக்களே. ஏதாச்சும் கிடைக்கிற உள்ள வெப்பன் கீ கிடைச்சிரு போட்டே வேற மாதிரி. இன்னைக்கு நீங்கள் மாட்டினீங்க. இந்த வெப்பன் கீ எடுத்து இந்த கிளைய ரூமில் போடும். பச்சைக்கு அஹாஹா, நான் காலமானமே முட்டிட்டு வந்துட்டேன். இந்த வெப்பன் கீ எடுத்து இந்த கிளவிலாம் படுப்பாங்களா இந்த ரூமில் போடணும். அங்கெல்லாம் லாக்கர் இருக்குது. வெப்பனோட லாக்கருக்கு வர இடமே கிடைக்கலையாதான்? உங்கள் ரூம்லேயே தான் வைப்பீங்களா? இந்த இதே திறக்கணும். எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. என்னையோ ஜெயிலுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிருக்காங்க. இதை திறந்துட்டு நீங்கள் அப்படியே மேலே போங்க. அந்த இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போயிட்டு இதான் லாக்கர். இந்த லாக்கரை திறந்துடலாமா? ஏன்னா நம்ம ஒட்டிக்கோள் கிடச்சிருக்கு. சூப்பர். இந்த ட்ராக்குள்ளே இது நம்ம தேவைப்படும். இந்த ட்ரெயினோட பவருக்கு தேவைப்படும். பவரை வரைக்க இப்போ அங்கே வெளியே போயிட்டு 3 கல்லை பிறக்கலாம். ரோபோவை கொல்லணும். கொண்டா டோர் எது கிடைக்கும்? இந்த காருக்குள்ள ஏதாச்சும் கிடைக்கா? எதுவுமே இல்லை. சரி, டிக்கியை மூடிடலாம். இந்த 1950 உள்ள காருன்னு நினைக்கிறேன். பழைய மாடல் காரு. ஏதாச்சும் கல் ஏதாச்சும் கிடைக்கா? நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் கிடைக்குதா? எதுவுமே கிடைக்கிற என்ன கல்லும் இல்லை. வீட்டை வைக்காது கொளுத்தி போட்டுக்கிறா. இங்கே எந்த கல்லுமே இல்லை. இங்கே மினிமம் கல் தான். டக்குனு பிறக்குவோம். அடுத்தது எங்கே இருக்குது கல்? இன்னும் 2 கல் நம்மளுக்கு தேவை. அப்போனா இந்த ரோபோவை போட்டு கொல்லலாம். இன்னொரு கல் எங்கே இருக்குது? பாருங்க, தேங்காய் உடைக்கிற மிஷினில் வச்சுருக்கு. சரியாக பணக்கார கிளவியாக இருக்கா போல். எல்லாமே வச்சுருக்கு. செக்யூரிட்டிக்கு எல்லாமே வச்சுருக்கு. இந்த கார் மட்டும் தகுரேட்டை பார்க்காரு. மற்றதெல்லாம் மகா பேலஸு. இப்போ 2 கல் மட்டும் பிறக்குவா. இன்னும் 2 கல் எங்க? அங்கே ஒரு மினிமனுங்கன்னு டக்குனு பிறக்குவோம். அப்படியே சூப்பர். எப்படி பிறக்கிட்டோங்களா? பழக துண்டு இருக்கு, தேவைப்படும். இன்னும் ஒரே ஒரு கல் மட்டும். அப்போது இந்த ரோபோவை கொண்டுட்டு டோர் எடுத்து ட்ரெயினை திறந்துடலாம். அவ்வளோதான், சக்ஸஸ். இப்போ ஒரு கல்லை தரணும். எங்கே ஒரு கல்? இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் நின்று போகலாம். வீட்டு வாசல்கிட்ட நான் ஒரு கல் கிடச்சிட்டு நான் 3 கல் கிடச்சிட்டு இந்த 3 மட்டும் தான் பிடிக்க முடியும். அந்த கல்லை எடுத்து கீழே அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரோபோவை நான் கொல்ல போகிறேன். அந்த கீழே நீங்கள் போய்க்கோங்க. கீழே போயிட்டு கீழே இந்த என்ன எல்லாத்தையும் சுரங்க போட்டு வச்சுருக்கு. கிளவெல்லாம் இந்த ரோபோ தான். என்னையா மாட்டி விட்டேன். இந்தா வச்சுக்கோ, இந்தா சாவு. ஒருவேளை ரோபோ செத்துச்சு, இல்லது ஃபயராக வருது. அங்கே எதுவும் உளுந்து கிடக்குது கேமரா மாதிரி. இதான் டோர் ஆக்டிவிட்டி சென்சாருன்னு நினைக்கிறேன்.
இந்த டோர் ஆக்டிவிட்டி சென்சார் எடுத்து சில்வர் கலரில் ஒரு இது இருக்கும். அதில் நீங்கள் வச்சிட்டிங்களா ட்ரெயின் திறந்துடும். அதாவது இந்த ரூமில் போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி தேவை. அடுத்தது அந்த வெப்பன் எடுத்து எதை உடைக்கணும், இந்த கண்ணாடியை உடைக்கணும், இந்த கிளாஸ் உடைக்கணும். பச்சுக்கு இப்போ உள்ளே போகலாம். ஒரு கபோர்டு இருக்குது. இதுக்குள்ளே ஏதாச்சும் கிடைக்குன்னு நான் நம்புகிறேன். என்ன சிவப்பு கலர் ஷெட்கி தான், அதான் தேவைப்படும். அதில் க்ரோபார் கிடைச்சிருக்கு. இந்த க்ரோபார் எடுத்து கதவை திறந்துட்டு அடுத்தது இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இதுதான் என்னது, இதை வச்சு நம்ம காக்காவை கூட தேவைப்படும். அப்புறமா கொண்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம இப்போ எங்கே போனோம்னா இந்த கரண்ட் பெட்டியில் சுவிட்ச் இருக்கும்ல, அந்த சுவிட்சை எடுக்கிறா, அதை எடுத்து மாட்டிட்டரா. அது இங்கே தானே பார்த்தேன். இன்னும் இருக்குது. இந்த க்ரோபார் போட்டு இந்த இதை எடுத்து அந்த சுவிட்சை எடுத்து அப்படியே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருங்க. ரயில்வே ஸ்டேஷனில் என்ன இடம்னா எங்கள் காட்டுற ஒரு கரண்டு பெட்டி இருக்கும், ஒரு கரண்டு பெட்டி இருக்கும். கரண்டு பெட்டியில் கொண்டு இதை செட் பண்ணணும். அப்போ தான் அந்த ட்ரெயினுக்கு பவர் வரும். இது ஜென்ரேட்டரோ ஆன் பண்ணணும். உங்கள் இஷ்டம்னா ஆன் பண்ணிக்கலாம். இதை மாட்டிட்டு இதை அப்படி ஆன் பண்ணிட்டுருக்கோம். சூப்பர். இப்போ தான் என் ட்ரெயினுக்கு எலக்ட்ரிக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஜென்ரேட்டர் கேபிள், ட்ரெயினோட சாவி, ஆஸ்கலேட்டரு, அதான் இந்த 3 பொருள் தான் தேவைப்படும். மற்ற ஒரு வீட்டுக்குள்ளே ஷெட் இருக்குல்ல, ஷெட்டை திறக்கலாம். இந்த ஷெட்டு எங்கே இருக்குடா, அது தெரியுதா? ஏதோ சின்ன ஹட்டு மாதிரி தெரியுதா? லாக்லாம் போட்டு வச்சுக்கிட்டு போயிருக்காங்க கிழவியில். ஓப்பன். எப்படியும் வந்தாச்சு. என்ன அது தேடி போய் இன்னும் தேவையே இல்லை. இந்த கேமோட எல்லா கான்செப்டே தெரியும். இந்த ஷெட்கி அங்கே போட்டுடலாம். இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். அந்த கிச்சன் வழியாக இதுக்கோ திறக்கணுமா, எல்லாத்தையும் பூட்டு போட்டு போயிருக்காங்க. இந்த க்ரோபார் எடுத்து மேலே மேலே போயிட்டு இந்த இதை திறக்கணும். ஏட்டா இந்த இடத்துக்காக லாக் போட்டு ஊருக்கு போவீங்க. அப்படியே இந்த ஷார்ட்கட் படிக்கட்டு வழியாக அப்படியே நீங்கள் போகலாம். அந்த காக்கா உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன காக்காவை கொள்ளணும்னு காட்டுறேன். இதோ இருக்குல்ல இந்த காக்கா தான். இதுக்கு ட்ரெயினுக்கு இருக்குது. நம்ம தூக்கிடலாம். ஏன்னா கொத்துது. ஐயோ ரொம்ப வலிக்குது. காக்கா எந்தியா கொட்ட உடனே நான் சிக்கன் 65 போட்டு நான் சாப்பிட போனேன். காக்கா கறி குழம்பு கன்ஃபார்ம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். நம்ம தேர்ற ஜென்ரேட்டர் கேபிள் கிடச்சிருக்கு. ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்து இந்த ஷெட்டுக்கு போகணும். ஷெட்டுக்கு போயிட்டு ஷெட்டில் ஒரு ரெட் கலரில் இது பார்த்தோம்ல, அந்த இதில் கொண்டு மாட்டணும். இது வேற ரூமா, அந்த பக்கம் இருக்கா? ஓப்பன் ஆக மாட்டேது. தொற ஓப்பன் திறந்தாச்சு. ஏண்டா எல்லாத்துக்கும் பூட்டு போட்டு வச்சுருக்கீங்க. நல்லா ஏதாச்சும் இந்த மேலே இந்த உடஞ்சி போய் கிடக்குல, அதுக்குள்ளே உளுந்த ஓட்டையில் மாட்டிக்கலாம். நான் தான் தப்பிச்சிருவேனே. இடையின பிரச்சனை. இப்போ நான் ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்து இதான் சிவப்பு கலரில் ஒன்று இருந்துச்சு அதோடல, அதுதான் இதில் போட்டு ஆன் பண்ணி விட்டு போயிடணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஆக்ஸ்கலேட்டரோ ட்ரெயினோட சாவியோ தேவை. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ட்ரெயினுக்கு காக்கா கூட்டில் தான் வச்சிருக்கு. அந்த காக்காவை கொல்றதுக்கு நம்மளுக்கு கட்டை தேவை. அந்த கட்டை அந்த பாக்ஸுக்குள்ளே தான் இருக்குது. அந்த கட்டையை போய் எடுத்துடுவோம்ல. இதோன்னு ஐயோ தெரியாமல் இங்கே வர வந்துட்டாங்களே. சாரி. இப்போ அங்கே மேலே போயிடலாம். இப்போ அவங்க மேலே போயிட்டு அந்த கட்டை எடுத்துடலாம். இந்த ஃபயர் விட்டு
இந்த ஃபயர் விட்டு நேராக எங்கே போகிறீங்களா? இப்போ அங்கே அந்த இடத்த காட்டுறேன், எந்த இடத்துல போடணும்னு சொல்லிட்டு. இது இந்த ரூமு. ஓ, இது லிவிங் ரூமு. இங்கே தான் உட்காந்து கிராணி டிவி பார்க்கும். என்ன வித்தியாசமாக இருக்குது. டிவியை பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது. கிராணி வயசான கிளவினால அதுக்கு குட்டி டிவி போதும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அந்த இதை மாட்டை, அந்த ஃபயர் விட்ட மாட்டை. இது என்னது? ஓ, இது கக்கூஸு. இதோட ஃப்ளெஷ்ஷை அமுக்கி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ளெஷ்ஷோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது, பட் ஃப்ளெஷ்ஷே ஆக மாட்டேங்குது. சூப்பராக இருக்குல்ல. இது பியானோலாம் வச்சுருக்கு. நேரம் போகிற டைமு பியானோ உட்காந்து வாசிங்க போல். இதை இப்படி போட்டுருங்க. ஐ நீட் மேட்சஸ். நம்ம இப்போ மேட்சஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது தீக்குச்சிகள் அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா நான் தேடி பார்க்குறேன். இந்த ரூம்குள்ளே இருக்கா அந்த தீக்குச்சி மேட்சஸ்ஸு? இல்லை, மேட்சஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த ட்ராக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லைடா. இந்த வீட்டை விவசாயம் கொளுத்தி போட்டுக்கிறா. அந்த வீடே பிடிக்கலடா. பெரிய மாளிகை மாதிரி கட்டி வச்சுருக்கு, பட் எதுவும் இல்லை. சேஃப் கீ இருக்குது. இந்த சேஃப் கீ எடுத்தது இப்போ நான் காட்டின பாத்ரூமு. அந்த பாத்ரூமில் போடணும். அதுக்கு முன்னாடி லிஃப்ட்டில் மேலே போய்க்கணும். ஜென்ரேட்டர் ஆன் பண்ணாலும் லிஃப்ட்டே வேலை செய்யும். இப்போ லிஃப்ட்டு மேலே போகுது. நீ சீக்கிரம் தான் போய, ஸ்லோவாக போயிட்டு மெல்ல மெல்ல போயிட்டே இருக்கு லிஃப்ட்டு. தப்புக்கு எப்படியே நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு காட்டில் கக்கூஸ், அந்த கக்கூஸில் கொண்டு போடணும். அந்த லாக்கரில் எங்கடா அது? 2 வாஷ் மிஷின் வச்சுருக்கு இந்த கிழவி. என்னது இது? சை, வேஸ்ட்டு, தேவையே இல்லை. எங்கே இருக்கு? அதாவது பியானோ வாட்சி பார்க்கணும் போல இருக்குது. வாட்சி பார்க்கல. திருநெல்வேலி அல்வாட்டா சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம கீழே போகலாம். கிச்சனில் நிறைய கபோர்டு பட்டோம்ல, அதெல்லாம் திறக்க போகிறோம். இந்த இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? அந்த இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இந்த பீரோக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இல்லை. ஷோ, எதுவுமே இல்லைடா. இந்த வீட்டை பேச கொளுத்தி போட்டிருக்கோம். அந்த வீடே பிடிக்கல. ஐயா, நம்ம தேடி வந்து மேட்சஸ் கிடச்சிட்டு இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இப்போ நம்ம இந்த கிராடியோட இன்னொரு லிவிங் ரூம் இருக்குல்ல, இன்னொரு லிவிங் ரூமில் கட்ட மாட்டோம்ல, அந்த கட்டையில கொண்டு இதை தேய்க்கலாம். அதுக்காக ஃபயர் வரும். அதுக்காக காக்கா ஓடி போயிட்டு அது அடைஞ்சோடே வந்துடும். இப்போ அங்கே இந்த இதை பண்ணிடலாம். ஃபயர் ஆராய்ச்சிடலாம். பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இப்போ அந்த காக்கா போயிருக்கோம். டக்குனு போய் ட்ரெயினுக்கு எடுத்துடலாம். இந்த ஷார்ட்கட் படிக்கட்டு வழியா. டக்குனு ஏறுறா டக்குன்னு. அப்படிடா சூப்பர். இப்போ இந்த காக்கா போயிட்டு பாருங்க, புகையாக வருது. புகை போனோடனே அந்த காக்கா வந்துடும். அதுக்கு நீங்கள் எடுக்காமல் விட்டுறாதீங்க. எடுக்காமல் விட்டிங்கன்னா அந்த காக்கா வந்துடும். அதுக்கடுத்து திரும்பி மேட்சஸ் வச்சு இந்த கொளுத்தணும் அந்த ஃபயர் விட்ட. இப்போ ட்ரெயினுக்கு ஏற்று எங்கே போகலாம்னா கீழே தான் போகிறோம். ட்ரெயின் சாவி ஏற்று. இப்போ நம்மளுக்கு ஆஸ்கிலரேட்டர் அப்படி ஒரு இதாக தேவை. அந்த பேர் வேறு வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. ஏதோ பேர் வச்சுருக்காங்க, ஆக்சிலரேட்டர் அப்படி ஒரு இது. அந்த இன்ஜினுக்குள்ளே போயிட்டு இந்த சாவியை போட்டுருங்க. இப்போ ஒரு பச்சை லைட் எரியும். இப்போ நமக்கு ஆஸ்கிலேட்டர் மட்டும்தான் தேவை. அதுக்கு முன்னாடி ஷெட்டுக்கிட்ட ஒரு பிளாங்க் பார்த்தோம்ல, பலகை துண்டு. அந்த பலகை துண்டை தான் போய் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் விட்டு மேலே போயிடலாம். போயிட்டு இந்த ஷெட்டு இருக்குல்ல, இந்த ஷெட்டு பக்கத்தில் ஒரு இது பார்த்தோம்ல, பிளாங்க்கு. அந்த பிளாங்கை நம்ம எடுக்கலாம். இன்னும் நிறைய கல் வந்துட்டு பாருங்கள். இப்போ மினுங்குது. இந்த பிளாங்க்கு பின்னாடி தானே பார்த்தேன். ஓ, பின்னாடி இருக்கு பாருங்க. இருக்கா? பிளாங்க் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களா? ஆனால் இப்போ நான் காட்டினதில் ஒரு ஷார்ட்கட்டு படிக்கட்டு. இது அந்த பக்கத்தில் ஒரு பால்கனி மாதிரி ஒன்று இருக்கும்.
பால்கனி பக்கத்தில் உடஞ்சிருக்கும், அந்த இதில் கொண்டு போடணும் அந்த பலகையை பிளாங்கை. இப்படி மேலே போயிடலாம் நம்ம. இப்படி போயிட்டு இதை இப்போ ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி மெல்ல 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 போங்க, ஸ்பீடாக போகாதீங்க. போர்டுக்குள்ள என்ன இருக்கு? நம்ம தேவையான ஆக்சிலேட்டர். இப்போ நம்ம தப்பிக்க போகிறோம், ஜாலி. சரி, இங்கேருந்து குதிச்சிடலாம். குதிச்சுட்டு அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் ட்ரெயினில் கொண்டு மாட்டணும். சரி, சீக்கிரமாக கீழே போயேன். இப்போ நான் ஆக்சிலரேட்டர் அந்த இதை எடுத்து நீங்கள் ட்ரெயினில் மாட்டணும். மாட்டாலும் ட்ரெயினே ஓடும். இப்போ நீ இன்ஜினுக்கு போயிட்டு மாட்டியாச்சு. இப்போது ஓட்டலாமா? இந்த மாதிரி எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணுமா. முதல் டோரு மூடியாச்சு, ரெண்டாவது டோரு மூடியாச்சு, அப்புறம் இன்ஜின் டோரு மூடியாச்சு. இப்போ ஓட்டர் அட்டையில் சூப்பராக இருக்குது. பின்னாடி போ. சீக்கிரம் ஃப்ரெண்டில் போயேன். நான் தப்பிக்க போகிறேன். நான் ப்ராக்டிஸ்லேயே நான் தப்பிச்சிட்டேன். எப்படி உடச்சிட்டு உள்ளே போகுது. இந்த ஃப்ரெண்டு நான் எதுக்கும் நிற்கணும்னு நினைக்கிறேன். எதுக்கு ஆடுறா லைட்டாக? அது முடிய போகுது. தப்பிக்க போகிறேன். தி எண்டு.